வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம விடாமுயற்சி படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்கை பற்றி சில அப்டேட்ஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக்கா பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனில் அவங்க அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பாங்க. ஸோ நம்ம துணிவு படத்தை பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கினதுக்கே ஒரு வெறித்தனமான ப்ரமோஷனை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு வெறும் டிவி ப்ரமோஸு, ரிலீஸ் போஸ்டர்ஸு அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடை சுற்றி விட்டுற அந்த பேனர்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷனோட முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது கன்ஃபார்மாக வந்து பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து ப்ரமோஷனுக்காகவே யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம ஏகே படத்துக்கு ப்ரமோஷன் தேவை கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஃபேன்ஸோட ஒரு வைப்பு, ஃபேன்ஸோட செலிப்ரேஷனுக்காக ஒரு சின்ன ஒரு வெறித்தனமான ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெறும் தமிழ்நாடோட ப்ரமோஷனை முடிச்சுக்கிறாங்களா இல்லை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம விடாமுயற்சி படத்தோட ப்ரமோஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 25th மேலே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரமோஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிவி ப்ரமோஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ துபாயில் துணிவு படத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஸ்கை டைவிங் கொடுத்தாங்கன்னா மரண மாசாக இருக்கும் கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.